வணக்கம். இன்னைக்கான வீடியோ வந்து டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு இனிப்பான வீடியோ. இப்போது நம்ம வீட்டில் ஒரு பண்டிகை நாளோ வீட்டுக்கு விருந்தாளி யாரும் வந்தாலோ நம்ம வந்து ஒரு பெரிய விருந்து வைப்போம். அந்த விருந்தில் வந்து கடைசியாக வந்து பரிமாறக்கூடியது வந்து பாயாசம். அது வெள்ளை பாயாசம், சர்க்கரை பாயாசமோ அல்லது சீனி பாயாசம் எதுனாலுமே ஒரு பாயாசம் வந்து சர்வ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்வீட்டு. இந்த பாயசத்தை பார்த்து ஜொல்லு விடக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம வீட்டில் யாராவது சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க தான் ஐயோ பாயாசம் குடிக்க முடியாது, நமக்கு குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விடக்கூடிய ஆட்கள் அந்த அந்த ஆட்கள் தான். இன்றைக்கி வந்து அவங்களுக்கான ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது டயபெட்டிக் பாயசம். இந்த பாயசத்தில் வெள்ளைச்சீனியோ இல்லாட்டி நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ சுகர் ஃப்ரீயோ ஹனியோ தேனோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் இது பாயசம், இது ஒரு ஸ்வீட். கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட்க்கெலாம் இது வந்து ஒரு ஸ்வீட், அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக அதை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அக்கேஷனில் கண்டிப்பாக இந்த பாயசத்தை செய்து சாப்பிட்லாம். எது சாப்பிட்டாலுமே நீங்கள் இனிப்பானது உள்ளே போனாலுமே அந்த வந்து நம்ம பாடி வந்து, அதாவது லிவர் வந்து அதை வந்து குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் பண்ணும். இது வந்து பழத்துலேருந்து வந்தது, இது வந்து நாட்டு சர்க்கரை, இது பனக்கற்கண்டுலேருந்து வந்தது அப்படிலாம் அது பார்க்காது. அதனால எப்படியும் இனிப்பு தான். நீங்கள் வந்து இது வெள்ளைச்சீனி அளவுக்கு வந்து இது வந்து பாதிப்பு கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு டம்ளர்லாம் ஊற்றி குடிக்க வேண்டாம். அளவாக கொஞ்சமாக வச்சு சின்ன கப்பில் ஒரு கப் எல்லோரும் குடிக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்காம சாப்பிட்றதுக்காக இது. ஸோ வந்து இது வந்து பயந்து சாப்பிடக்கூடிய பாயசம் கிடையாது, நல்ல ஹெல்த்தியான பாயசம் தான். அதனால் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம், கம்மியாக லிமிட்டோட தாராளமாக குடிக்கலாம். இப்போ வாங்க ரொம்ப வளவலன்னு பேசாமல் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு நான் 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். விதை நீக்கின, அதாவது கொட்டை இல்லாத பேரிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த 10 பேரிச்சம்பழம் கூட 1 கப் சூடான பால். இந்த சூடான பால் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்படி செய்கிறதுனால இந்த டேட்ஸ் வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். இப்போ இது இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம். இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த டேட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிருக்கு. இந்த ஊற வச்ச பசும்பால் வந்து நல்ல ஒரு கெட்டியான பசும்பால், அதனால தான் நல்லா வந்து ஆடை படிஞ்சிருக்கு மஞ்சளாக. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்ச டேட்ஸ் எல்லாம் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா டேட்ஸையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக போதும், வேணால் ஒரு 5-6 ஆல்மண்ட், அதாவது பாதாம் பொடியாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச பாலை கொஞ்சம் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாதாம் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் கேஷ்யூ நட், பிஸ்தா அப்படி எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை வந்து அந்த பாலை ஊற வச்ச பாலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த கடாய் சூடானதும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் விட்டு நெய் உருகினதும் இதில் அப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை ரவை அப்படின்னு சொல்லுவாங்க. கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கப் அளவு, 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். அதை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப கரிஞ்சிடாமல் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் கோதுமை குருணைக்கு பதிலாக ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓட்ஸ் ஆனால் வந்து பாயாசமாக நம்ம செய்யும்போது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, ஓட்ஸ் வந்து ரொம்ப வந்துச்சுன்னா நல்லாவும் இருக்காது, அது கிளைசமிக் இண்டெக்ஸும் அதிகமாயிரும். அதனால் கோதுமை குருணையை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துடலாம். 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா அந்த பால் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு பால் வந்து கொஞ்சமாக வற்றட்டும், அதாவது ஒரு 1/2 லிட்டரில் வந்து கொஞ்சமாக வற்றட்டும். அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு சுண்டி வரும்போது அந்த பாயசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பால் வந்து சுண்டி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பால் வற்றட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பால் வந்து நல்லா கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த கோதுமை குருணையே இதில் சேர்த்துடலாம். இதில் கலந்துட்டு 2 ஏலக்காய், அதாவது பாயாசம் அப்படின்னாலே ஏலக்காய் வாசம் இருக்கும், அதனால் கண்டிப்பாக ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கோதுமை குருணை வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். வெந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா நல்லா கடிப்படும் போது நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் போல் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. நல்ல மிதமான தீயில் வச்சு இந்த கோதுமை குருணையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த கோதுமை குருணை நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம பேரிச்சம்பழம் பேஸ்ட் அந்த மிக்சியில் அரைச்சி வச்சலாம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
இப்போ வந்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ரொம்ப நல்லா ஆறணும் அப்படின்னு இல்லை, லைட் வார்மாக இருக்கணும், அந்தளவுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஆறிட்டு லைட்டாக வார்மாக இருக்குது. இப்போ இதை சூப்பர் டெலிஷியஸ் ஆக்க இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இது வந்து என்ஷூர் குளுசர்னா, அதாவது டயபெட்டிக் உள்ளவங்க சாப்பிட்ற ஒரு பவுடர், அதாவது பாலில் கலந்து சாப்பிட்றது. பாருங்கள், என்ஷூர் டயபெட்டிக் கேர்னு போட்டிருக்கு. இது வந்து என்ஷூர், அப்படி இல்லைனா நீங்கள் குளுசர்னா, அப்படின்னா ப்ரோட்டீன் டி, ப்ரஹான்ஸ் டி, இந்த மாதிரி பவுடர் இருக்குது. இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 ஃப்ளேவர் இருக்கும், அதாவது சாக்லேட் வெனிலா ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துலாம். இது வந்து நல்லா ஆற வச்சு தான் சேர்க்கணும். சூடாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டி ஆயிரும், கரையாது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக சூடாக இருந்தால் போதும், அந்த ஸ்டேஜ் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்காம கூட நீங்கள் வந்து பாயசம் சாப்பிட்லாம். இது டேஸ்ட்டாக அந்த இது சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறது. இப்படி இல்லைனா கூட நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எதுவும் வீட்டில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்ந்து இந்த கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சில்லாக சர்வ் பண்ணும்போது. இப்போ நம்ம சூப்பரான டயபெட்டிக் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க. ஏதாவது அக்கேஷனில் டயபெட்டிக்காரங்க வந்து இந்த பாயசம் செய்து சாப்பிட்லாம். இது வந்து நம்ம ஸ்வீட்டுக்காக மற்ற எதுவுமே சேர்க்கல, அதாவது கெடுதி விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இயற்கையான அந்த ஃப்ரூட்லேருந்து வர்ற ஸ்வீட் தான்.